ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எப்படி மழை பெய்து பாருங்க. ஸ்கூலில் லீவு, குளிர் தாங்க முடியல. இப்படி ஒரு மழை பெய்து பாருங்க. மழைக்கு சூடாக காஃபி குடிச்சா சூப்பராக இருக்கும். எல்லோரும் இப்படி தூங்கி எழுந்தோம். காஃபி குடிக்க போகிறோம். நீங்கள் எல்லாம் காஃபியில் குடிச்சிட்டீங்கன்னு சொல்லுங்கள். காலைல டிஃபன் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் முட்டை தோசை ஊற்றுறேன்னு என்ன பண்ணுற பாருங்க. மழைக்கு சூடாக ரசம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. அதுக்கு ரசம் தான் வைக்க போகிறேன். மிளகு, சீரகம், பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை மிக்சியில் அரைச்சிடலாம். இதில் 2 தக்காளி, கொஞ்சம் புளி, மஞ்சத்தூள், உப்பு, கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலைலாம் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு பார்க்கலாம். குறக்குறப்பாக அரைச்சி வச்சு பாருங்கள். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஒரு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். பொரிஞ்சதும் நம்ம இந்த மசாலாவை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிடலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அந்த புளி தண்ணியை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. இது கொதிக்க வச்சிடறோம். ரசம் ரெடி. கொஞ்சமாக நல்லா கொதிக்கிட்டோன்னு நம்ம பெருங்காயம் சேர்த்துடலாம். ரசத்துக்கு சூப்பரான காம்பினேஷன் உருளைக்கிழங்கு தான். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். தோலெல்லாம் உரிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ரசம் லைட்டாக கொதிக்குது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்குலாம் இதை சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ரசத்துக்கு சூப்பராக இருக்கும் தொட்டு சாப்பிட. ஆஃப் பண்ணிடலாம். மீஷோவில் குழிப்பணியார சட்டி வாங்கியிருக்கோம். அதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குங்க. நல்லாயிருக்கு, அழகாக வந்துருக்கு பாருங்கள். அதுவும் எனக்கு இண்டாயிலமில் இருக்குது. அது சரியாக வர மாட்டேங்குது எனக்கு. அதனால தான் நான்ஸ்டிக்கில் வாங்கியிருக்கேன். அதோட மூடி அப்புறம் எடுக்கிறதுக்கு ஒரு கலர் நார் இந்த மூடி இருக்கு. அட்டாச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மூடி அட்டாச் பண்ணிட்டேன். சூப்பராக வந்துருக்கு. நம்ம இதில் இப்போ எதாவது செஞ்சு பார்க்கலாம். முட்டை பணியாரம் செஞ்சுக்கலாம். அதுக்கு 3 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக பெப்பர், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக குடமிளகாய், வெங்காயம், தக்காளி அதையே நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம குழி பணியார சட்டியில் ஊற்றி எடுத்துடலாம். பாருங்கள், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம இந்த முட்டையெல்லாம் நம்ம இதில் சேர்த்துடலாம். இது மாதிரி நம்ம எல்லா குழியிலையும் ஊற்றி எடுத்துடலாம். எல்லாத்தையும் ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு சைடு வந்துருச்சு. நம்ம ஒன்றா திருப்பி விட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு திருப்பி விட்டுக்கிறோம். அது மாதிரி நம்ம எல்லாத்தையும் திருப்பி விட்டுடலாம். அழகாக வருது. ஒரு சைடு வந்தது, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், எல்லாமே வெந்துருச்சு. நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். அவ்வளோ அழகாக வந்திருக்கு, கலர்ஃபுல்லாக. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூடாக சாதம், ரசம், நம்ம முட்டை பணியாரம், உருளைக்கிழங்கு. மழைக்கு வீட்டில் இருக்கிறத வச்சு சிம்பிளாக நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். நைட்டு சமையலுக்கு என்ன செய்ய போகிறோம் பாருங்கள். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். குக்கரில் கொஞ்சமாக 2 வெங்காயத்தை எடுத்து நிதானமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கி வரட்டோன்னு தக்காளி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணிக்கலாம்.
கட் பண்ணுற ஆள் இவங்க தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன், தக்காளி சேர்த்துட்டு இப்போ சிக்கன் சேர்த்துருக்கோம். சிக்கன் தான் எனக்கு ஸ்பெஷல். மதியானம் வச்ச ரசம் இருக்குது, அதுக்கு சிக்கன் தொக்கு. சிக்கன் நல்லா வதங்கட்டும், பார்க்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கல் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா சிக்கன் வேகட்டும். ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். பாதியளவு வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அது நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம மூடி ஒரு 2 விசில் விட்டோம்னா சிக்கன் நல்லா வெந்துடும். வேகட்டும்னு நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் பொடி பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வேகட்டும். பாருங்கள், சிக்கன் சூப்பராக வெந்துருச்சு, செம்மையாக இருக்குது பார்க்கவே. இப்போ நம்ம பெப்பர் சேர்த்துக்கணும். பெப்பர் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இந்த மழைக்கு நல்லது, நிறைய பெப்பர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கிரேவி மாதிரி வரட்டும், நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சிக்கன் செஞ்சுருக்காங்க பாருங்கள். இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.